செய்தியாளர் சந்திப்பு, குறிப்பா திரு சீமானிடம் செய்தியாளர் சந்திப்பு நீங்க பார்க்கும் பொழுது செய்தியாளர்கள் எல்லாமே நம்முடைய சகோதரர்கள் தான். ஆனா அவங்க எல்லாமே வந்து இந்த வாயை புடுங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? அத மாதிரியான ஒரு போக்கு சீமானிடம் மட்டுமே இருக்கும். பெரும்பாலான செய்தியாளர்கள் வந்து எங்க வந்து நம்ம கேட்டா பதில் கிடைக்குமோ அங்க மட்டும்தான் பேசுவாங்க. அது இது இன்னொன்னு வந்து ஒரு சில சர்ச்சைக்குரிய இடங்கள்ல வந்து கேள்வி கேட்கறதுக்கே யோசிப்பாங்க. அது நிறைய நம்ம பார்த்திருக்கோம். அதாவது வந்து எங்க கேட்கணுமோ அங்க கேட்கவே மாட்டாங்க. அங்க வந்து வாய் மூடி மௌனிகளா இருப்பாங்க. ஒரு சில செய்தியாளர்களை தான் அதையெல்லாம் மீறி எல்லா தலைவர்களையும் கேள்வி கேட்கறது, எல்லார்கிட்டையும் வந்து விஷயத்த வாங்கணும்னு நினைக்கிற ஒரு சில செய்தியாளர்கள். ஆனா பெரும்பாலான செய்தியாளர்கள் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்ததுதான் முக்கியமான கேள்விகளை முன்வைக்கிறதே இல்ல. நீங்க அடிப்படை புரிதல் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல மிக கவனமா யார்கிட்ட என்னென்ன கேட்க வேண்டியதோ அதை மட்டும் கேட்கறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது? அதாவது இல்ல, அப்படி என் குடும்பமும் அரசியலில் ஈடுபட்டால் முச்சந்தில் வைத்து எங்களை சாட்டியால் அடிங்க அப்படின்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் சொன்னது கூட அவர்கிட்ட கேள்வியா எழுப்பினாங்க செய்தியாளர்கள். அந்த பதிவு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் அவர்கள் என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியல் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னதை எந்த செய்தியாளரும் இதுவும் கேட்கல. தற்போதைய துணை முதலமைச்சர் உதயநிதி நான் வந்து உறுதியா வந்து அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன பதிவு இருக்குது. அது குறித்து யாருங்க கேட்கல. வசதியாக ஆமா. அப்போ இது இருக்குது. நீங்க ரொம்ப பாலிஷ்டா பேசுறீங்க. இதெல்லாம் இருக்குதான். நீங்க இதெல்லாம் தமிழக செய்தி காலத்துல இதெல்லாம் இருக்குது. ஆமா ஆமா. அதற்கு செய்தியாளர்கள் குறை சொல்ல, ஆனா இருக்குது, இப்படியான விஷயங்கள் இருக்குது.